வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல இப்போ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 8th பிசிக்ஸ் புக் உடைய 4th லெசன் வெப்பம் ஹீட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்தும் இரவு நேரங்களில் சுருங்கவும் செய்கின்றன. எனவேதான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவது இல்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்துவிடக் கூடும். நம்ம ஆல்ரெடி ஹீட்டுங்கிற கான்செப்ட் 6th 7th புக்லயுமே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்னா, ஹீட் கொடுக்கும் பொழுது ஒரு பொருள் விரிவடையும். இதுவே ஹீட் அதுல இருந்து நம்ம அதோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணும் பொழுது, ஹீட் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும் பொழுது, வெளியேற்றும் பொழுது அந்த பொருள் சுருங்கும்னு பார்த்திருந்தோம். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு நல்லா தெரியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒயர் எல்லாம் போகுது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் தொங்கலாவே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பகல் நேரங்கள்ல அண்ணாந்து பார்க்கும் பொழுது சூடு அந்த ஹீட் அந்த கம்பி மேல பட்டுட்டு இருக்கும் இல்லைங்களா, அப்போ அது மேல பட ஹீட் கொடுக்க அது எல்லாம் விரிவடைஞ்சு தொங்கலா இருக்கு. இதுவே நைட் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட் கம்மியாகி அந்த கம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கட்டும் போதே கொஞ்சம் தொங்கலா கட்டினாதான் நைட் அது சுருங்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. கட்டும் போதே இறுக்கமா கட்டிட்டோம்னா நைட்டு சுருங்கும் போது என்ன ஆகும், அது இன்னும் இருக்கும் பொழுது அந்த கம்பி அந்த விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கக்கூடிய ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொங்கலா எப்பவுமே விட்டு கட்டுறாங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். திடப்பொருள், திரவம், வாயு. மொத்தமா பொருட்கள் 3 நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். பாருங்க, திடப்பொருள்ல இருந்து திரவமா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மறுபடியும் திரவம் திடமா மாறுச்சுன்னா அதுக்கு பேரு உறைதல். திரவம் வாயுவா மாறுச்சுன்னா ஆவியாதல். வாயு திரவமா மாறுச்சுன்னா குளிர்தல், அதாவது குளிர்வித்தல். இப்போ திடப்பொருள் நேரடியா திடப்பொருள், திரவம், வாயு இந்த ஸ்டேஜ்ல தான் மாறணும். ஆனா திடப்பொருள் ஒரு சில டைம் திரவம் ஆகாமலே டைரக்டா வாயுவா மாறிடும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாயு பொருளும் திரவமாயி அதுக்கப்புறம் தான் திடமாகணும்ன்றது கண்டிஷன். பட் ஒரு சில இடத்துல மட்டும் வாயு பொருள் திரவம் ஆகாமலேயே டைரக்டா திடப்பொருளா மாறிடும். அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா படிதல் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இந்த 6 சேஞ்சஸ் மட்டும்தான், ஒரு நிலைமாற்றம் அப்படிங்கிறது இந்த 6 வகையில மட்டும்தான் நடைபெற முடியும். இந்த 6மே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீர் ஆகும். நேச்சுரலாவே நமக்கு சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 ஸ்டேட்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மட்டும்தான். மீதி எல்லாம் நம்ம ஒரு பொருள்ல இருந்து டெம்பரேச்சர் எடுக்கிறது மூலமாவோ கொடுக்கறது மூலமாவோ தான் நம்ம மாத்துவோம். நேச்சுரலா மீதி எல்லாமே 3 ஸ்டேட்லயுமே கிடைக்கிறது கிடையாது. அடுத்தது பாருங்க. உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை. இவையெல்லாம் வெப்பம் கடத்தாத பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம ஹீட் கொடுக்கறோம்னா அதை ஈஸியா அது கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா அதை வெப்ப கடத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பத்தை ஈஸியா கடத்திட்டு போகும். ஒரு சில பொருட்கள் ஈஸியா வெப்பத்தை கடத்தாது. அதுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தாலுமே அது சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்க்ல ஸ்டீல் சேரும் பிளஸ் ஒரு வுட்டன் சேரும் போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். நல்லா வெயில் அடிக்குதுன்னு வைங்க, எது நல்லா ஹீட் ஆயிடும்? அந்த ஸ்டீல் சேர் நல்லா ஹீட் ஆயிடும். ஆனா அந்த வுட்டன் சேர் அவ்வளோ பெருசா லைட்டா வெதுவெதுன்னு இருக்குமே தவிர ஸ்டீல் இருக்கிற அளவுக்கு அது ரொம்ப ஹீட்டா இருக்காது. இதுதான் வெப்ப கடத்திக்கும் வெப்ப காப்பானுக்குமான எடுத்துக்காட்டு. அடுத்த பாக்ஸ் பாருங்க. வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நம் தோலின் மூலம் வெப்பத்தினை உணர முடியும். மேலும் வெப்பப்படுத்தும் பொழுது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது. அப்போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது 3 வகையில நடைபெறும். என்னென்னு பாத்தீங்கன்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அந்த வெப்ப கதிர்வீச்சு அந்த 3வது ஸ்டேஜ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளால அந்த கதிர்வீச்சு பரவறதை நம்ம கண்களாலேயே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்க ஒரு பொருளை வெப்பப்படுத்துறீங்க, வெப்பம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல கதிர்வீச்சு மங்கிய சிவப்பு நிறத்துல இப்படி அலை மாதிரி பரவி போறதை நம்ம கண்களால் பார்க்க முடியும். அப்போ நம்மளோட தோலின் மூலம் அந்த வெப்பத்தினை உணர முடியும்னு
சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கதிர்வீச்சின் அளவு வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து வெப்பம் அதிகமாக கதிர்வீச்சோட அளவும் வந்து அதிகரிக்கும். அப்போ நம்ம அதை கண்ணால பார்க்கும் பொழுது ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல இருக்கிறத தொடர்ந்து கடைசியா வந்து அந்த கதிர்வீச்சு வந்து உருவாக பொருள் வந்து வெள்ளை கலர்ல வந்து ஒளிர்றக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்னும் அழகால் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம கேலரிஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, வெஜிடபிள்ல இவ்வளோ கேலரிஸ் இருக்கு, சாக்லேட்ஸ்ல இவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி எல்லாம். ஸோ நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம கேலரி அப்படிங்கிற யூனிட்டால சொல்றோம். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு கிலோ கேலரி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல். ஸோ பர்ஃபெக்டா வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு கலோரி என்பது 4.189 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து ஆவரேஜா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4200 ஜூல். அடுத்தது பாருங்க, பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஈர்ப்புத்திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடியும். சோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். பாருங்க, ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. இது அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதுல வந்து நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வெசல்ல வந்து நான் வந்து ஒரு எண்ணெய் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து ஹீட் கொடுக்குறேன் ரெண்டு பொருளுக்குமே. எனக்கு வந்து இதுவும் வந்து 50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு வரணும், இதுவும் 50 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு வரணும். இது வந்து வாட்டர், இது வந்து ஆயில். ஸோ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சருக்கு தானே எனக்கு வரணும். ரெண்டுக்குமே நான் ஒரே அளவு ஹீட் கொடுத்தா போதுமான்னு கேட்டா இல்ல. நான் நீருக்கு வந்து கொடுக்குற அளவை விட வாட்டருக்கு கொடுக்குற ஆயிலுக்கு கொடுக்குற அளவு வந்து சேஞ்ச் ஆகும், ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபர் ஆகும். ஸோ அந்த எவ்வளவு தூரம் அந்த வெப்பத்தை உள் இழுத்துக்கிட்டு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நம்ம வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும் பொழுது மற்ற எல்லா பொருட்களையும் விடவே நீர் தான் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனாலதான் ஏதாவது ஒரு பொருளை குளிர வைக்கணும்னா நம்ம வந்து நீரை வந்து சூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணிக்கு தான் அதிக அளவு வெப்ப ஏற்புத்திறன் உள்ளது. ஸோ அதனால இது வந்து தண்ணீர் வந்து ஈஸியா வெப்பத்தை இழுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கலோரி மீட்டர். ஸோ கலோரி மீட்டர் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு வெப்பத்தை வெளிவிட்டிருக்கு அல்லது எந்த அளவுக்கு வெப்பத்தை ஏத்திருக்கு அதை வந்து மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி முதலாக 1782 ஆண்டு ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியாரே சைமன் லாப்லஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது. ஸோ கலோரி மீட்டர்லயே ஐஸ் கியூப் கலோரி மீட்டர், பனிக்கட்டி கலோரி மீட்டர் அப்படின்ற ஒண்ணை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா 1782 ஆண்டு. யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆண்டோயின் லவாய்சியர் அண்ட் பியாரே சைமன் லாப்லஸ், இந்த 2 பர்சன் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெப்ப குடுவை அல்லது வெற்றிட குடுவை. வெற்றிட குடுவை முதலில் 1892 ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இது திவார் குடுவை அல்லது திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படும். ஸோ இந்த பிளாஸ்க், இந்த திவார் குடுவை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா டீ காஃபி எல்லாம் வந்து யூஸ் பண்றது, ஊத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா நார்மல் பிளாஸ்க். ஸோ அதைத்தான் வந்து திவார் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திவார் பாட்டிலுக்கு 4 பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெப்ப குடுவைனும் சொல்லலாம் அல்லது வெற்றிட குடுவைனும் சொல்லலாம், திவார் பாட்டில், திவார் குடுவை, அல்லது 5வதா இன்னொரு பேரும் இருக்கு, வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கலன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெப்பத்தை வந்து இது கடத்தாது, இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு திரவத்தை ஊத்தி சேமிச்சு வச்சுக்கலாம், அதோட வெப்பநிலையை அப்படியே வந்து நம்ம கரெக்டா வந்து கான்ஸ்டன்டா வச்சிருக்கிறதுக்காக. சோ இது வந்து 1892 நம்மளோட சர் ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவரோட பேரையே வச்சு திவார் பிளாஸ்க் அல்லது திவார் பாட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, சொல்லடைவு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே படிக்கணும்ன்றதுல, பட் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சும்மா டெஃபினிஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க, நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கலோரி மீட்டர் அப்படின்னா பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படும் உபகரணம். கலோரி மீட்டர்னா பொருள் எவ்வளவு வெப்பத்தை ஏத்துக்குச்சு அல்லது இழந்திருக்குது அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அடுத்தது பாருங்க, வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா
ஒரு பொருளின் வெப்பநிலையை 1°C அல்லது ஒரு கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவைத்தான் வெப்ப ஏற்புத்திறன் சொல்லியிருக்காங்க. இதுவே தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை 1°C அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. சோ தன் வெப்ப ஏற்புத்திறன்னா நார்மலா ஒரு பொருள்னு சொல்லிட்டாங்க. இதுவே தன் வெப்ப ஏற்புத்திறன்னா அதோட நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க, 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும், 1°C அல்லது 1 கெல்வின். ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்லயே பார்த்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ 1°C ஏறிச்சுன்னா அதே மாதிரி 1 கெல்வின் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, வெப்ப கடத்தல் அப்படின்னா திடப்பொருளில் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு. வெப்பச்சலனம் அப்படின்னா உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்களின் இயக்கத்தினால் வெப்பம் பரவும் முறை. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகள் வடிவத்தில் பரவும் முறை. வெப்பநிலை அப்படின்னா ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு. வெப்ப குடுவைனா ஒரு பொருளை நீண்ட நேரம் குளிர்ச்சியாகவோ வெப்பமாகவோ வைக்க உதவும் ஒரு சாதனம். அதாவது பிளாஸ்க். ஏதாவது ஒரு பொருள் நம்ம ஏதாவது ஒரு லிக்விட ஊத்தி வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வச்சிருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அடுத்தது பாருங்க, வெப்ப கட்டுப்படுத்தி ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக பயன்படுத்தும் சாதனம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஃப்ரிட்ஜில் நம்ம 1 to 5 வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம 1ல 2ல 3ல நம்ம உள்ள வச்சிருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ வச்சுக்குவோம். ஸோ இப்போ நான் ஒரு 3ல வைக்கிறேன் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா இந்த அளவுக்கு டெம்பரேச்சர்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் கூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் போகாம கீழேயும் போகாம கான்ஸ்டன்டா வச்சுக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல ஒரு கரண்டி வச்சிருக்கேன்னு வைங்களேன். அடுப்புல வச்சுட்டு போயிட்டேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. ஸோ ஹீட் கொடுக்க என்ன ஆகும், இந்த கரண்டி சூடா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியா சூடா இருக்கும். நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும், இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெப்பம் பரவி இந்த எட்ஜ் வரைக்கும் சூடு மாறி இருக்கும் இல்லைங்களா. சோ இப்ப இந்த இடத்துல யாருமே எங்கேயுமே நகரல, இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ் யாராவது நகர்ந்தாங்களான்னு கேட்டா நகரல. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மேல இருக்கிற ஹீட்டே இவங்களை திருப்பி ஒருத்தர் மேல ஒருத்தர் பட்டு இந்த எட்ஜ்ல இருந்து இந்த வெஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. சோ எந்த மூலக்கூறுகளுமே இயங்கல. இந்த இடத்துல மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வுக்கு தான் நம்ம வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பாருங்க, இது முக்கியமான ஒரு விஷயம், சாலிட்ல மட்டும்தான் இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது நடக்கும். இதுவே வெப்ப சலனம்னா என்னன்னு பாருங்க. நான் அதே மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிடறேன், ஹீட் நான் கொடுக்குறேன். சோ இப்ப கீழே இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும் இல்லைங்களா. கீழே இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் அது ஹீட் ஆகும் போது என்ன ஆகும்னா அதிர்வுறும். சும்மாவே அது அதிர்வுல தான் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் ஹீட் கொடுக்கும் பொழுது அது அதிர்வுறது நம்ம கண்ணால பார்க்க முடியும் இல்லைங்களா. சோ இது அதிரும் பொழுது ஒரு பார்ட்டிகல்ஸ் கூடவும் போய் முட்டி அதுவும் வைப்ரேட் ஆகி ஒன்னோட ஒண்ணு வைப்ரேஷன் நடக்கும் பொழுது எல்லா இடத்துக்குமே ஹீட் பரவிடுது. சோ மூலக்கூறுகளின் இயக்கத்தால் நடைபெறும் பரவல், வெப்ப பரவலுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எதுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா லிக்விட் கேஸ் ரெண்டுலயுமே நடக்கும். இதுவே வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் வடிவில் வெப்பம் பரவுறதுக்கு பேர் தான் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீ எரியும் பொழுது நம்ம ஆப்போசிட்ல அந்த மேல புகை போயிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஆப்போசிட்ல நின்னோம்னா இப்படி லைட்டா அது ஷேக் ஆகிற மாதிரி தெரியும் இல்லைங்களா. அந்த போக்கிரி படத்துல எல்லாம் அந்த வடிவேல சீன் வரும்போது நம்ம பார்த்திருப்போம். சோ அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புக் பேக் நம்ம ஆல்ரெடி புக் பேக் கொஷின்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதுல பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட 4th லெசன் ஹீட்டோட பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.